இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு அப்பா பிதாவே. ரோமர் 8:15. அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இந்த வசனத்தில் அடிமைத்தனத்தின் ஆவி, புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்று பார்க்கிறோம். இயேசுவை அப்பா பிதாவே என்று நாம் கூப்பிடும் போது அடிமைப்படுத்துகின்ற அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து நாம் விடுதலையை பெற்றுக்கொள்கிறோம். நாம் தேவனுடைய புத்திரரானபடியால் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆகவே பாவத்தின் அடிமைத்தனத்தை குறித்து நாம் திரும்பவும் பயப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர் நம்முடைய தகுதியை பார்த்து நம்மை அவருடைய புத்திரராக தெரிந்து கொள்ளவில்லை, அவருடைய அன்பினால் நம்மை தெரிந்து கொண்டார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று 1 யோவான் 3:1 நாம் வாசிக்கிறோம். சீன தேசத்தின் எழுப்புதலுக்கு காரணமாயிருந்த வாட்ச்மேன் நீ என்ற தேவ ஊழியரிடம் புதிதாக இயேசுவை தன்னுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்ட ஒருவர் மிகவும் மன உளைச்சலோடு வந்து, நான் தினமும் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஆனால் அவ்வப்போது கோபப்படுகிறேன், பொறாமைப்படுகிறேன், மற்ற பல பாவ எண்ணங்கள் என்னில் வந்துவிடுகிறது, நான் எதிர்பார்த்தபடி கூட என்னால் பரிசுத்தமாக வாழ முடியவில்லை, என்னால் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க முடியவில்லை, ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி நான் எப்படி வாழ முடியும், மீண்டும் என்னை பாவம் மேற்கொண்டு விடுமோ என்று பயமாக இருக்கிறது என்று கூறினார். அப்போது வாட்ச்மேன் நீ அவரை பார்த்து அவருடைய வீட்டின் நாயை காண்பித்து, இது என்னுடைய வீட்டின் நாய், இதை நான் நன்றாக பழக்கியிருக்கிறேன், இது எப்போதுமே எனக்கு கீழ்ப்படியும், இதனால் எனக்கு எந்த மன உளைச்சலும் இல்லை, ஆனால் என்னுடைய குழந்தையோ தன்னுடைய ஆகாரத்தை சாப்பிடும் போது அந்த இடத்தையெல்லாம் பாழாக்கும், அணிந்திருக்கிற உடை முழுவதும் தான் சாப்பிடுகிற ஆகாரத்தின் மூலம் பாழாக்கிவிடும், ஒரு தடவை ஆகாரம் சாப்பிடும் முன் ஆங்காங்கே சிந்துவதால் அந்த இடம் முழுவதிலும் மொத்த குழப்பத்தையே உண்டாக்கி விடுகிறது. ஆனால் இதில் யார் என்னுடைய வாரிசு? என்னுடைய நாய் அல்ல, என்னுடைய குழந்தைதான். என் குழந்தைக்கு தான் என்னுடைய வீடு சொந்தம். இதுபோல நீங்கள் இயேசுவின் வாரிசு. இயேசு உங்களுக்காக இரத்தம் சிந்தி உங்களை மீட்டார். இயேசுவின் இரத்தத்தினால் நீங்கள் அவருடைய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று இருக்கிறீர்கள். ஆண்டவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிறீர்கள். ஆகவே பாவத்தின் அடிமைத்தன ஆவியிலிருந்து நீங்கள் விடுதலையை பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் இயேசுவின் பிள்ளை. ஆகவே நீங்கள் குழப்பத்தோடு வாழ தேவையில்லை. இயேசுவோடு உள்ள அன்பிலே, அவரோடு உள்ள தனிப்பட்ட உங்கள் ஐக்கியத்திலே நீங்கள் நிலைத்திருங்கள், பாவம் உங்களை மேற்கொள்வதில்லை என்று கூறினார். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் எதிர்கொள்கிற பாவ சோதனைகளை மேற்கொள்வதற்கு தேவனோடு உள்ள உறவை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியிலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.